இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது உண்டாக்கும் இந்த நீரிழிவு நோய்க்கு ஒரே தீர்வு சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருப்பதுதான். சர்க்கரையுடனே குறைக்கும் இந்த 5 ஆயுர்வேத மூலிகைகளை எப்போதும் கையில் வைத்திருங்கள். அமிர்தவல்லி இலை. இந்த இலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. அமிர்தவல்லி இலை பொடியை 1 ஸ்பூன் எடுத்து 1 கப் தண்ணீரில் கலந்து இரவு தூங்கும் முன் ஊற வைத்து பின் காலை எழுந்ததும் குடியுங்கள். இதனால் நீரிழிவு நோய் கட்டுக்குள் இருக்கும். நித்திய கல்யாணி. இது மலேரியா, தொண்டைப்புண், நீரிழிவு நோய் இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலை செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகளை கழுவி அப்படியே மென்று சாப்பிடலாம் அல்லது 2 இலைகளை 1 கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கலாம். இதனால் சர்க்கரை அளவு சீராக இருக்கும். வேங்கை மரம். வேங்கை இலை பொடி அல்லது வேங்கை இலை கிடைத்தால் அதை 1 கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடியுங்கள். இவ்வாறு குடிப்பதால் நீங்கள் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். அது மட்டுமன்றி அடிக்கடி சிறுநீர் கழிப்பதையும் அடிக்கடி பசி எடுப்பதையும் கட்டுப்படுத்தலாம். இந்த மூலிகையில் ஆன்டி ஹைப்பர் லிப்டமிக் பண்புகள் இருக்கின்றன. இது கொழுப்பை கரைக்கவும் உதவும். நாவல் பழம். நாவல் பழம் நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாவல் விதை பொடியை தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தால் நோரிழிவு நோயாளிகளுக்கு பல வகைகளில் நன்மை கிடைக்கும். இது சிறுநீரகம் செயலிழப்பையும் தவிர்க்க உதவுகிறது. சிறுகுறிஞ்சான். இது ஒவ்வாமை, இருமல், சளி, மலச்சிக்கல் போன்ற பல உடல் நல பாதிப்புகளுக்கு உதவுகிறது. இந்த தாவரத்தில் ஃபிலவனோல்ஸ் இருப்பதுதான் முக்கிய காரணியாக உள்ளது. எனவே இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை நிர்வகிக்க சாப்பிடுவதற்கு முன் 1 ஸ்பூன் சிறுகுறிஞ்சான் பொடியை 1 கிளாஸ் தண்ணீர் கலந்து குடித்தால் சீராக இருக்கும். இந்த பொடி நாட்டு மருந்து கடைகளில் கேட்கலாம்.